வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு அருமையான காணொளி தான். ஒரு பாரிய 2009ஆம் ஆண்டுக்கு முற்பகுதியில் ஒரு பாரிய பண்ணையாக இருந்த முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டஸ்டாம் பிரதேசத்தில் முத்தையாங்கட்டு குளத்துக்கு அருகாமையில் இருந்த புலிகளின் சோழன் பண்ணையை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். அது இன்றைய நிலைமையை தான் பார்க்க போகிறோம். இராணுவம் வந்து இப்போ தான் கைவிட்டுட்டு போயிருக்கணும். அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போய் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் ஒருவா பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்களை போவோம். இப்போ இது வந்து தான் உண்மையாக இராணுவம் வந்து இதில் வச்சுருந்த முற்பகுதி வாசல் பகுதி மெயின் கேட் இதெல்லாம் இருந்தது. இதுக்கு முன்னுக்கு இது நேரே அப்படியே ஒரு கிரவுண்டுக்கு போகும். அதுக்கு நேர ஒரு கிரவுண்ட் இருந்தது அங்கே தொங்கல். அதெல்லாம் இப்போ மூடப்பட்டுட்டுது. முழுக்க இராணுவம் ஏதாவது வேணுமென்று செய்த மாதிரி முழுக்கெல்லாம் இடித்து மூடிட்டு போயிருக்கணும். பயன்படுற இந்த கிரவுண்ட் இருந்திருந்தால் கூட இந்த ஊர் மக்கள் ஏதாச்சும் பயன்பட்டுருக்கணும். அதை கூட இல்லாமல் பாருங்கள், அந்த ரோட்டுகள் எல்லாம் என்ன எல்லாமே எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு போயிருந்தானோ. என்னென்னு சொன்னால் அந்த இராணுவம் ஒரு பையன் அடித்து கொண்டாண்டு அந்த கேஸுக்கு பிறகு சன ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்ததால் இந்த சனத்துக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்ற அப்படி ஏதோ நிலைமையில தான் முழுக்க வேறு அந்த கிரவுண்ட் எல்லாம் தள்ளி கிரவுண்டை மூடி விட்டு போயிருக்கணும். உண்மையாக ஒரு ஃபுட்பாலுக்கு வைக்கக்கூடிய ஒரு பெரிய கிரவுண்டாக இருந்தது. நான் முதல்ல இருந்த காலத்தில் வந்து நான் இங்கே வந்து விளையாடி இருக்கிறேன். மாறி காலத்தில் விளையாட இல்லாத மற்ற காலங்களில் விளையாடலாம். உண்மையாக அந்த கிரவுண்ட் அப்படி நல்ல கிரவுண்டாக இருந்தது. எல்லாம் இடிச்சு கொண்டே பாருங்க, அதில் இருந்து எல்லாம் இடிச்சு கொண்டே கிரவுண்டுக்கு தள்ளி விட்டுட்டு போயிருக்கணும். உண்மையாகவே இது இப்படி ஒரு என்ன செய்யறேன்னே சொல்ல தெரியலை. இங்கே வந்து உண்மையாகவே நிறைய பயன் தரும் மரங்கள் இருக்குது. புலியலங்காலத்தில் தான் புலிகள் வந்து பிலா மரம், மற்றது தேசி மரம், மற்றது இது புளி மரம், கஜு மரம், புலா மரம்னு சொல்லி வெளிநாடுகளில் இருந்து வந்து ஒவ்வொரு புதிய புதிய இனங்களை கொண்டு வந்து உண்மையாகவே வெண்ணி என்று சொல்கிறது வெண்ணிலேயே இல்லாத இனங்கள் எல்லாம் இந்த சோழமன் எல்லாம் ஒரு கொண்டு வச்சிருந்த மாமரங்களே எத்தனையோ இனங்கள் இருந்ததாம். புளிமரம் எல்லாம் இந்த புளிமரத்தை சொல்றது இனிப்பு புளி என்று சொல்லி சொல்றதாம். ஆனால் நான் இதுவரைக்கும் நான் அந்த காலத்தில் இயக்கம் இருந்த காலத்துலேயும் எனக்கு வார சான்ஸ் கிடைக்கல. இந்த காலத்துலேயும் எங்களுக்கு வார கிராமம் இருந்தபடியே வார சான்ஸ் கிடைச்சது தான். ஆனால் அந்த புளியை நாங்கள் போகிற காலத்தில் அந்த புளி காய்ச்சது இல்லை. அந்த புளி எப்படி டேஸ்ட்டாக இருக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் வேறு நிறைய ஐட்டங்கள் இருக்குதாம். அதை விட இங்கே வேறு கிராமம் விட்டா பிறகு தென்னை மரங்களை எல்லாம் ஜானி அடித்து கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் தென்னை மரம் இருந்திருந்தாலும் ஊருக்கு சனத்துக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும். அது இராணுவம் எப்போ போச்சுதோ அன்றைக்கு ஜானை வந்தெல்லாம் முழுக்க அடித்து கொளுத்தி இல்லை எல்லாம் முழுக்க கொஞ்சம் எல்லாம் முழுக்க பிரிஞ்சு தொங்கி இப்போ தான் கிடக்கு. கொஞ்சம் வேறு அடிச்செல்லாம் பிடித்து சுக்கு நூறாக்கி வச்சுருக்கு இதுகளை. ஆனால் நல்ல அழகாக தான் இராணுவம் வச்சிருந்துருக்கு. அதுவே அந்த மாமரங்கள் எனக்கு இப்போ காய்க்காத சரியில்லை. ஆனால் நிறைய மாமரங்கள் அந்த காலத்தில் ரெண்டுன்னு சொன்னவே, ஆனால் இது அந்த காலத்து மாமரம் மாதிரி தெரியலை. சின்னதாக இருக்குது. இராணுவம் வச்ச போல் இந்த மூங்கில் மரம் நிற்குது, இங்கே பச்சை மூங்கில் நிற்குது, இது கிரவுண்டு பக்கத்தில் நிற்குது. இதெல்லாம் இராணுவம் தான் வச்சிருக்குது போல. ஏன்னா அதுக்கு பிறகு நின்று அந்த அந்த காலத்து மரங்கள்னு சொன்னால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த புளி மரங்கள் அந்த காலத்து மரம். அங்கால வந்து அந்த மவோக்கனி அந்த மரங்கள் எல்லாம் இருக்குது. இந்த அடிமரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மவோக்கனி, காட்டு பாம்புகள் இதெல்லாம் நிறைய நிற்கிது. இது வேறு ஏதாவது என்ன சொல்கிறது, இது வந்து கடுதாசி பூன்னு சொல்கிறது. இங்கே வந்து நிறைய கடுதாசி பூன்ற கலர்கள் நிற்கிது. ரோஸ், சிவப்பு, மற்றது வெள்ளைன்னு சொல்லி கடுதாசி பூ என்னத்துக்கு பயன்படுத்துகிறாரு, கோயில்களுக்கு கடுதாசி பூ பயன்படுத்துகிறாரு. இது அழகுக்காக தான் பயன்படுத்தியிருக்கான் போலக்கு. அழகாக பயன்படுத்தியிருக்கான். கோயில்களை பாதையில் சரி அவன் கோயில்களுக்கு பாவிக்கணுமா இன்னும் அதை செய்யாது. நாங்கள் வாங்க அப்படியே போய் அந்த புளிமரம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். புளிமரம் உண்மையாக காய் கிடக்குது. இப்போ இனிப்போ புளிப்போன்னு தெரியலை. காய் கிடக்குது, ஆனால் அவ்வளோ வாய்ப்பு இல்லை. காய் சும்மா காய் இருக்குது. இங்கே அப்படியே போவோம் வாங்க, அப்படியே போய் பார்ப்பாங்க. புளிமரம் முன்னுக்கு 8வது ஓல்டாக அங்கே முன்னுக்கு போய் காயை பிடிங்கி பார்ப்போம். காயை பிடிங்கி பார்த்து அதில் போவோம். எல்லா இடத்துலையும் இந்த கடுதாசி பூ தான் கிடக்குது. கடுதாசி பூ தான் அந்த என்னதை அலங்காரத்துக்காக தான் வச்சுருக்கோம்ல. இது எனக்கு தெரிஞ்சு அவையன்ற கோயில்களுக்கு புத்தர் இதுகளுக்கும் பாவிக்கிறது எனக்கு தெரியலை. பிஹாரிகள்லேயும் இது பாவிச்சு எனக்கு தெரியாது. வேறுங்க இப்படியெல்லாம் தள்ளி இருந்தது எல்லாம் கட்டடம் இருந்த இடங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள் இருந்தது. இது பெரிய இராணுவத்தின் பெரிய ஒரு கேம்பாக இருந்தது. முன்னுக்கு காட்டுக்குள்ளே 2 கேம்ப் இருந்தது. அதில் நான் முன்னுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. மணிவண்ணன் இயக்கத்தின் மணிவண்ணன் பயிற்சி பாசறையை வந்து இருந்த இடத்துல தான் இராணுவம் அங்கேயும் இருந்தது. அதை விட இங்கே சுபேசன் பயிற்சி பாசறை அதுக்குள்ளேயும் இராணுவம் இருந்தது. அதுக்கெல்லாம் பொறுப்பான அதிகாரி இருந்த கேம்ப் வந்து இதுதான். இயக்கத்தின் வந்து சோழன் மண்ணை நடக்கப்படக்கூடிய அந்த இடம் பாருங்க. முழுக்க இப்போ தள்ளி
அடித்து நொறுக்கி போய் கிடக்குது. நின்ற மரங்கள் கூட இல்லை, எல்லாம் அங்கங்கே இயக்கம் வச்சுருந்த இது விளாமரம். இதுக்குள்ள ஒரு 30-40 விழாத்தி நிற்குது. காயால் எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது, ஒரு காய் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒரு இனங்களாக இருக்குமான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இப்போ கை பாருங்கள், அதெல்லாம் சரியான பராமரிப்பு இல்லை. சரியான பராமரிப்பு இல்லாமல் இப்போ பண்ணை இருந்திருந்தால் சரியாக பராமரித்து அதை காய்க்க வச்சு அதில் ஒட்டுகள் அதுகளெல்லாம் செய்திருப்பினோம். விழா மரங்கள் இதெல்லாம் ஒட்டி வச்சுருந்த விழா மரங்கள்லாம் அவ்வளோ இந்த காயெல்லாம் சும்மா விழுந்து கிடக்குது. சும்மா இந்த காட்டில் நிற்கிற விழாத்தி மரங்கள் மாதிரியே இருக்குது. உண்மையாகவே இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு என்னென்னு சொல்கிறது, அப்படி ஒரு இயக்கம் வந்து வர நாடுகளில் இருந்து கொண்டு வந்து வச்சு ஒரு பண்ணையாக்கக்கூடிய இடமா இருந்தது. வாங்க போய் இப்போயாச்சும் போய் பார்ப்போம் இந்த புளியங்காய் என்ன சொல்லுதுண்டு. புளியங்காய் அதில் ஒன்றும் பதவியில் கிடக்கு, பார்ப்போம் பிடிங்கி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். புளிக்குதோ இனிக்குதோ, இனிப்பு புளியாம் என்று தான் எனக்கு கேள்வி. முதல் காலத்தில் இயக்கம் வந்து இனிப்பு புளியன்னு தான் கொண்டு வச்சான். அப்படி ஒரு இனிப்பாம். வாங்க போய் பிடிங்கி பார்ப்போம் என்ன சொல்ல போகுது. பிடுங்கி உடைச்சி பார்ப்போம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அம்மா வாயில் வச்சா பச்சை புளி புளிக்குது. இது இந்த எங்கட புளியை விட பச்சை புளியாக கிடக்கு. சரி, இப்படியே போவோம் வாங்க. ஒரு ட்ரோனில் எடுத்த காட்சியும் இருக்குது. அப்படியே போய் ட்ரோனில் எடுத்தது. இப்போ மேலே இருந்து பார்த்தா சில பேருக்கு மேலே இருந்து பார்த்தா அழகாக இருக்கும். வாங்க அப்படியே போய் மேலே இருந்து பார்ப்போம்.